மின்சார வாகன உற்பத்தியில் இந்தியாவின் தலைநகர் தமிழ்நாடுதான் என நெஞ்சை நிமிர்த்தி சொல்வேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 14,000 கோடி ரூபாயில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைச்சிருக்கு. முதற்கட்டமாக 1,119 கோடி ரூபாயில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. 2 பனிமலைகள், 2 கிடங்குகள், கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலையை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், வின்ஃபாஸ்ட் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் காரில் கையெழுத்திட்டு விற்பனையும் தொடங்கி வச்சிருக்காரு. அதனைத் தொடர்ந்து பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், இந்தியாவில் உற்பத்தியாகும் மின்சார வாகனங்களில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிறது என கூறியிருக்காரு. அடிக்கல் நாட்டிய 17 மாதங்களில் தமிழகத்தில் நிறுவனத்தை தொடங்கி வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தார் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்றும், வியட்நாம் என்றாலே வியப்புதான் என்றும் அவர் கூறியிருக்காரு. வின்ஃபாஸ்ட் ஆலையால் தூத்துக்குடி மட்டுமன்றி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் அனைத்தும் தொழில் பகுதியாக உருவாகும் என்றும் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களை சேர்ந்தவர்களே வின்ஃபாஸ்ட் ஆலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.